பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறதுல ஆரம்பத்திலிருந்தே தெளிவாக இருந்தாங்க. பட் இருந்தாலும் அதிமுகவுடைய அவங்க கூட்டணியில் போவாங்க, இல்லை பாஜகவோட கூட்டணியில் போவாங்க அப்படின்னு எல்லாம் பொது வெளியில் பேசப்பட்டுச்சு. இந்த சூழலில் இன்னைக்கு நடைபெறக்கூடிய அந்த செயற்குழு கூட்டத்தில் அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு தாவேக்கா சூசகமாக தெரிவிச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தொடர்ச்சியாவே ஒரு விஷயத்த அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில இருந்து எங்கள் தலைமையில கூட்டணி நாங்க முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வோரோட கூட்டணிங்கிறது தான் தாவேக்காவோட நிலைப்பாடு. அது இடையில எதுக்கு ஒரு சந்தேகம் வருது, இடையில ஏன் போறாங்கன்னா ஒரு அதிமுக மீதான எந்த விமர்சனத்தையும் முன்வைக்கல. எந்த கூட்டத்தில் அவர் பேசுகிற போதும் சரி, அவருடைய அறிக்கைகளும் சரி, எதுலையுமே திமுகவையும் பாஜகவையும் விமர்சித்தார். அதிமுகவோட ஒரு மென்மையான போக்கை கையாண்டதா ஒரு சூழல் இருந்துச்சு. அதை வைத்துதான் அவங்க இப்படியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இன்னொரு பக்கத்துல பாஜகவினுடைய மூத்த தலைவர்களே தாவேக்கா வரணும், எங்களோட கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு அழைப்பு கொடுத்திருந்தாங்க. பட் விஜய் இப்ப எடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்ட் அப்படிங்கிறது, அந்த முடிவுங்கிறது நிச்சயமா தாவேக்காக்கு நல்ல பலன் கொடுக்கும். இந்த தேர்தலில் வேணா அது வெற்றிக்கு ஒரு கணிசமான ஓட்டு வங்கியை மட்டும்தான் தருமா இருக்கலாம். ஆனா நீடித்த நிலைத்த அரசியலுக்கு அதை விஜய் அவர்களுக்கு நிச்சயமா இது கை கொடுக்கும். அந்த கணக்கு தான் விஜய் போட்டிருப்பார். இன்னொன்னு விஜய் அவர்களுடைய கணக்குல இன்னொன்று மிக முக்கியமான கணக்கு என்ன இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 18 வயதுல இருந்து 30 வயது வரையும் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் மட்டுமே, அதாவது ஒரு இளம் தலைமுறை வாக்காளர்கள், அவங்க மட்டுமே ஒரு 1,04,00,000 பேர் இருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க நிச்சயமா. அதனால அவங்க என்ன கணக்கு போட்டிருப்பாங்கன்னா, தனித்து இந்த தேர்தலை நம்ம தலைமையில ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுல அவர் கொள்கை தெளிவோடு இருக்காருன்னு தான் நான் இதை பாக்குறேன். ஏன்னா அவர் விக்கிரவாண்டியில் சொன்ன சூழலுக்கும் இப்போ ஓராண்டுகள் கடந்த நிலையிலும் அதே கொள்கையில தான் இருக்கிறாரு. அதிமுகவோட ஒரு கூட்டணிக்கு வருவாரு அப்படின்னு பேசப்பட்டு வந்த நிலையில மீண்டும் அதே கொள்கையை அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. ஆனா இந்த இடத்துல முக்கியமானது ஒரு அதிமுக மீதான விமர்சனங்கள் எந்த தருணத்திலுமே வைக்கல. அதுக்கு நான் என்ன ஒரு ஊடகவியலாளரை என்ன யூகிக்கிறேன்னா, விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்பு அதிமுகல பல பிளவுகள் நடந்துச்சு. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப தலைமைத்துவத்துல இருக்காரு. ஆனாலும் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்பு அதிமுக சில தொண்டர்கள் சோர்ந்து போயிருப்பாங்க. அவங்க ஓட்டையும் ஈர்க்கணும்னு விஜய் கணக்கு போட்டுருக்கலாம். அதனாலதான் அவர் அதிமுகவை விமர்சிக்கல. ஏன்னா அங்க ஒரு அந்த இயக்கத்தினோட தூண் இல்லாம இருக்கிறப்ப அங்கிருந்து கிடைக்கக்கூடிய வாக்குகளும் தனக்கு போனஸ் தான் அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போட்டிருக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல விஜய்க்காக அதிமுக காத்திருந்து ஏமாந்திருக்கிறதாவும் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன்.